ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம். பிரைம் மினிஸ்டர் தெரியும் இல்லைங்களா நமக்கு எல்லாருக்கும், பிரதம மந்திரி. அவர் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்பு போகும், சிறப்பு பாதுகாப்பு படை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பெஷல் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று. சரி ரைட், ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்திய தேசத்தை என்ன பண்ணிட்டோம், அவர் நல்லா வச்சுருந்தாலும் சரி எப்படியோ ஒன்று அவர்கிட்ட கொடுத்தாச்சு, பொறுப்பை கொடுத்தாச்சு. அதனால் எங்கள் நாட்டை பாதுகாக்கிறவர் அவர் என்ன பண்ண, முக்கியமானவராக இருக்கிறபடினால் அவருக்கு என்ன செய்யணுங்க, நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஹை ப்ரொடெக்ஷன், நிறையா விலை ஏற பெற்ற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அவர் பதவியில் இருக்கிறவர்கள் தான். ஆமேன். அதுக்கப்புறம் கிடையாது. ஆமேன். அதே போல் விலையேற பெற்ற பொருள் கோல்டு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கொண்டு போய் எங்கேயும் வெளியில் வைக்க மாட்டோம். எங்கே கொண்டு போய் வைப்போங்க, பீரோக்குள்ளே கொண்டு போய் வைப்போம், லாக்கருக்குள்ளே கொண்டு போய் வைப்போம் இல்லைங்களா. அது இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக நிறையா வச்சுருக்குறோம், வீட்டில் வச்சிடணும், ரொம்ப எவனா தீட்டு போயிடுவான், ரொம்ப வைக்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவான், அப்படிங்களா அதுலேயும் ஆள் இருக்குது. பேங்க்கில் கொண்டு போய் என்ன செஞ்சுருவான், நிறையா வச்சுருக்கீங்களோ இல்லையா, சரி பேங்க் லாக்கரில் கொண்டு போய் என்ன வச்சுருவாங்க, நம்ம வச்சுருவோம். அது உள்ளே வச்சோம்னா பத்திரமாக இருக்கும். ஏனென்றால் விலையேற பெற்ற ஒரு பொருள். ஆனால் அதையும் என்ன பண்ணிடுறாங்க, பேத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறதற்கு நிறையா நம்ம பாதுகாப்பு காரியங்களை அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மளாம் யாருங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்களா? நம்மளாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நம்மளாம் சாதாரணமான ஆள். நம்ம பார்த்திங்கன்னா சில வேலைகளில் நம்ம கேவலமான ஆளுகளும் கூட. ஆமே, நம்ம செஞ்ச அக்க போகிற பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்குங்க, அடுத்தவன் காரி துப்புற காரியங்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிற நமக்கு உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அது தெரியுங்களா? ஆமே, அவங்களுக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் மாறிடும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் யாருங்க, த கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் உருவாக்கின ஒருவர் இருக்கிறாரு. அவர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தருகிறார். ஆமேன். யோபுவை பார்த்து பிசாசு எப்படியா உள்ள நுழைஞ்சிடலாம் அவனுக்குள்ளன்னு பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஒன்றும் போக முடியல. என்னப்பா கண்ணை வச்சுட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, பிசாசு என்ன சொல்கிறாங்க, சுற்றி எல்லாத்தையும் மாமா பாதுகாத்து வச்சுருக்க, நான் எங்கிட்டு போகிறது. புரியுதுங்களா? நமக்கு தெரியாது, அது யோபுக்கு தெரியல வேலி, ஆனால் யாருக்கு தான் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்மளை சுற்றி ஒரு வேலி இருக்குதுங்கிறதையாவது நமக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம். நமக்கு அப்போ பாதுகாப்பு யார் தான் கொடுக்குறாங்க? ஆமாம், தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார், நம்மை சுற்றி ஒரு வேலி அடைச்சிருக்கிறார். அப்போ அந்த பாதுகாப்பு உலகத்தில் எதற்கும் கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு. ஏனென்று சொன்னால் அவரை தாண்டி ஒன்றும் உள்ளே நுழைய முடியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. பிரதமரை காட்டிலுமா? ஆமா. தங்கத்தை காட்டிலுமா? ஆமா. எதை காட்டிலும் நான் விலையேற பெற்றவன். யாருக்கு? ஆண்டவருக்கு நான் விலையேற பெற்றவன். அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம். நமக்கு ஏன் இந்த பாதுகாப்பெல்லாம்? 8வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாரா? எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறாரா? யார் விலையேற பெற்றவர்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. பிரதமருக்கு பாதுகாப்பு இருக்குமே தவிர அவருக்கு இருக்கிற மற்றவங்களை என்ன பண்ணாங்க? ஆமாம், அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறாலே இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்க,
அவர் செக்யூரிட்டி கடை சுட்டுட்டு போயிட்டாரு. இப்போ அவரை தாண்டி இருக்கிற மற்றவர்களுக்கு ஏதாவது அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்குமானா இல்லை. புரியுதுங்களா? ஆனால் நமக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நம்மளை மற்றவர்களை காட்டிலும் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தாயின் கற்பத்திலே பெயர் சொல்லி அழைத்தவர்கள். இப்போ இவங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஆமாம், ரோட்டில் அதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க. இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுட்டு போய் மல்லு கட்டிடலாம். ஆண்டவருடைய பார்வையில் யார் விலையேற பெற்றவர்களோ அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். சரி, முன்குறித்து இருக்கிறார். அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படியே வச்சிருக்கிறாருன்னா இல்லை, தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டவர்களை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ரட்சிப்புக்குள்ளாக அழைத்திருக்கிறார், பாவ மன்னிப்புக்குள்ளாக அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்குள்ளாக அவர்களை என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அவர்களை அழைத்திருக்கிறார். அதனால தான் அவங்க விளையாட பெற்றவங்க. அவங்க பரிசுத்தமான ஜனங்கள், பரிசுத்தமான மனவாட்டிகள். அவங்கள வெளியில விட்டுறக்கூடாது, அதுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான்களாக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த நீதிமான்களை இந்த உலகத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ அழைச்சி நம்மளை நீதிமானாக்கி உயர்த்தி மகிமைப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். இது எல்லாருக்கும் ஆனதல்ல, முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ அந்த ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருங்க? ஆமாம், அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அடையாளம். நாமளாம் நினச்சிக்க கூடாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும் யார் முன்குறிக்கப்பட்டவன். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்ப பாருங்க, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரா? அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. முன்குறிச்சு அழைச்சி நீதிமான்களாக்கி உயர்த்தி மகிமைப்படுத்தி வச்சிருக்காருல்ல, அவங்களுக்கு என்ன இருக்குங்க? அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு, பர்பஸ். தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. என்ன நோக்கம்? நீங்க என்ன சொல்லியிருக்கு? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து இருளில் இருக்கிற ஒன்றை தூக்கி கொண்டு வந்து நான் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? ஆச்சரியமான ஒளியத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நான் அறிவிப்பதற்காக உன்னை நான் தெரிந்து. பர்பஸ் ஒன்று இருக்குதுப்பா. நீ அறிவிக்கிறவன், நீ என்ன பத்தின காரியத்தை சொல்லக்கூடியவன், எனக்கு சாட்சியாக ஜீவிக்கிறவன், உன்னை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி அப்படி நீ மாற வச்சிருக்கிற. அதை தான் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ பாருங்க, அவர் எப்படி நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவருடைய ஜனமா இருக்கிறோமா, சந்ததியா இருக்கிறோமா, ஆசாரிய கூட்டமா இருக்கிறோமா, பரிசுத்த ஜாதியா இருக்கிறோமா, சொந்த ஜனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா! இல்லைங்களா? தம் புள்ள ரோட்டில் போகும்பொழுது ஒரு விபத்துக்கான காரணம் வந்துச்சுன்னா அந்த அம்மா தன்னை பற்றி கூட என்ன செய்ய மாட்டாங்க, பொறுப்பு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்த பிள்ளை எப்படியாவது என்ன செய்யணுங்க, காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து எப்படி அந்த அம்மா செத்தாலும் பரவாயில்ல பிள்ளைய காப்பாற்றுறாங்களோ அதே போல் இயேசு கிறிஸ்து தான் செத்து நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ அவர் மரித்து இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றி இருக்கார் என்று சொன்னால் நான் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆமென். யாருங்க? அந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை யார் பெற்றார்களோ அவர்கள். ஹல்லேலூயா! ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லலை இல்லைங்களா? நிறைய இன்னைக்கு நிறையா காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பொத்தாம்பதும் எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க இல்லைங்களா? ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடும், அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை பார்த்து வேலை வெட்டி இது இல்லாமல் பார்த்துட்டு உட்காந்துருப்பார் அவர். ஆமே, நம்ம வீட்டில் நிறையா ஜாமாங்க இருக்கும், சில கனமான பொருட்கள், சில கனவீனமான பொருட்கள்லாம் இருக்கும். விளக்கு மாற்ற கொடுத்து கொண்டு போய் பீரோவில் வைக்க மாட்டோம். ஆமே, வெளியில் போட்டு ஏங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை. நம்ம விளக்கமாக இருக்கிறோமா, உள்ள பீரோவில் வைக்கிற ஆளாக இருக்கோமா, நம்ம தான் யோசிச்சுக்கணும். ஆமாமே, புரியுதுங்களா? வீட்டில் கிடக்கிற இந்த ஓட்டை பாட்டில் கிட்டலாம் எங்கே தூக்கி பிடிச்சிருப்போம்?
ஆமாம், வெளியில் தான் கிடக்கும். அது யாரும் தூக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நம்ம சில பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை. அவங்க யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் தொடக்கூடியவர்கள் அவர்களை எப்படியாவது விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிற, புரியுதுங்களா, அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம வாசிக்கலாம், நமக்கு பாதுகாப்பு தேவையா இல்லையா? உபாகமம் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இப்போ மோசே அவனுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு ஒரு வேலை வச்சுருந்தாரு. கானான் தேசத்துக்கு எல்லாரையும் கொண்டு போப்பான்னு சொன்னார். அவனுடைய மீறுதல்னால அவன் அங்கே பாதியிலே நிற்க வேண்டிய நிலைமை. அடுத்த ஒரு டிசைபிள்ஸ், அடுத்த ஒரு தலைவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து யோசுவா வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த யோசுவாவுக்கு மோசே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ போய் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பான், அதுதான் உனக்கு வேலை. அந்த வேலையை நீ கொடுக்கறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ என்ன பண்ணு, இந்த ஜனங்களெல்லாம் அழைச்சி கொண்டு போய் கானான் தேசத்திலே பங்கிட்டு கொடு என்கிற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அப்போ என்னைக்கு நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை செய்கிற ஜனங்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா உக்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு தேவை? அவங்களுக்கு தான் தேவை. அவங்க தான் வெளியில் போகிற ஆள், அவங்க தான் ஜனங்களை சந்திக்கிற ஆள், அவங்க தான் ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ்கிறாள். யாரெல்லாம் ஆண்டவருக்கென்று மகிமையாய் வாழ்கிறார்களோ அவர்கள் தேவன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நாம் அவ்வளவு தேவனுக்கு முக்கியமானவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முக்கியமானவர்களுக்குன்னு சில அடையாளங்கள், புரியுதுங்களா? ஆமாம், அவங்களுக்குன்னு சில அடையாளங்கள்லாம் இருக்கும். அப்படி அடையாளங்களை இருந்துக்க வச்சு தான் நம்ம இப்போ தங்கம்னா என்ன செய்யுங்க? ஆமாம், மின்னும் இல்லைங்களா? அப்போ அதனால அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது தங்கம், இது விலையேற பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால அதை பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ அந்த மாதிரியான சில அடையாளங்கள் நமக்குள்ளாக இருக்குமானா வேதம் ஆமீன் அடையாளங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல் அப்படி சில அடையாளங்களுக்காக இந்த வேளை நாம் ஜெபிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, நாம் முதல்ல பார்க்க வேண்டிய காரியம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற ஜனங்கள் யார் என்று சொன்னால் அவருடைய சாயலாய் இருக்கிறவர்கள். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? சாயல்னா என்ன? அவரை போலவே. இது யார்? இது ஒன்றை மாதிரியே இருக்குதே. அப்புறம் அவங்க புள்ள அவங்க மாதிரி தான் இருக்கும். ஆமாம், புரியுதுங்களாங்க? அவங்க அப்பா மாதிரியே இருக்கா அந்த புள்ள, அவங்க அம்மா மாதிரியே, புரியுதுங்களா? அந்த சாயல் அவங்களுடைய ஜீன் யாருக்குள்ளே வந்துருச்சுங்க? அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதே போல் கடவுளுடைய ஜீன் எனக்குள்ளே இருக்கணும், அவருடைய சாயல் என்னட்ட இருக்கணும். அப்போ தான் அவர் பார்த்து என்ன சொல்வார்? இது ஏன் புள்ளப்பா, இதுக்காக நான் உயிரை கூட விடுவேன். ஆமென். அப்போ அந்த சாயல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம வாசிக்கலாம், ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை. சரி, நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். முதல் சொல்ல ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுவோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை என்ன செஞ்சாருங்க? சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்னங்க சாயலாக அவரை உருவாக்குறானா? மற்ற மிருகங்கள் பிறப்பிக்க கடவுது, அப்படி தானேங்க? பறவைகள் பிறப்பிக்க கடவுது, எல்லாம் பிறப்பிக்க கடவுது. ஆனால் இவனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க மனுஷனை? ஆமாம், உக்காந்து ரிஸ்க் எடுத்து களிமண்ணை எடுத்து, ஆமே, அவங்கள என்ன செய்கிறாங்க? அவர் சாயலாக உண்டாக்குனார். இன்னும் மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு டாக்டரால் என்ன செய்ய முடியல. எது செயல்படுது, எப்படா செயல்படுதுன்னு என்ன செய்யலைங்க, இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆமே. அப்போ அந்த அளவிற்கு தன்னுடைய சாயல், தன்னுடைய ஞானம் அது நமக்குள்ளாக வெளிப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் ஞானம் தெரியல,
எப்படி ரத்தம் உண்டாகுது தெரியல, ஒரு புது ரத்தத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல, இந்த இருதயம் எப்படி தன்னால சுருங்கி வருதுன்னு தெரியல, இதுல உயிரோட்டம் எப்படி வருதுன்னு தெரியல, புலம் எல்லாமே அறியாத ஒரு நிலையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சர்வ ஞானம் பொருந்தியவர் நம்மளை உருவாக்கினபடினாலே, ஆமென், அவருடைய எண்ணங்கள் ஞானம் பூரா நம்மள்ட்ட இருக்குதுங்க. அதனால தான் நம்ம உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த சாயல் இருக்கிறபடினாலே இதன் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அழகாய் ஒன்று சொல்கிறது, நான் மனுஷனால கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணுவது இல்லை. அப்போ ஆலயத்தில் கட்டம் பண்ண வாசம் பண்ண அப்புறம் எதில் தாங்க வாசம் பண்ணுவார்? சரி வசனா, நான் சொல்கிற காரியத்தை சொல்லுங்க. அதான் எப்படி மனுஷரால் கட்டப்பட்டவருடைய ஆலயத்தில் அவர் இல்லை, ஆனால் அவர் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் என்ன பண்ணார்? நானே ஒரு ஆலயத்தை கட்டினேன், நீங்கள் தான்ப்பா அந்த ஆலயம், உன்னை கட்டினது நான் தான், அதனால நான் இருப்பேன். ஏன் கட்டினதே அவர் தான். ஆமாம். அப்போ சாயல் எங்கே இருக்கு? அப்போ இந்த சாயலை போய் நம்ம என்ன பண்ணுறோங்க? அவலட்சணமாக ஆக்கியிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேஷன் ஒன்று வந்திருக்கு தெரியுங்களா? அந்த நாக்கை வெட்டிக்கிறது தெரியுங்களா? கண்ணை மாதிரி வித்தியாசமாக போட்டுக்கிறது, இந்த பக்கம் என்னென்னமோ, அது பார்த்தா அந்த கொடூரமான ஒரு முகம். ஆண்டவர் மனுஷனை நல்லா உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஈவன் தன்னை அலங்கோலப்படுத்திட்டு என்ன பண்ணுறான்? ஒரு மிரட்டலாம், என்ன மிரட்டல்னு தெரியல, கிட்டக்க போகிறதுக்கே பயமாக இருக்குது. அது மனிதனால் மிருகமாக இல்லை, ஏதோ ஒரு வினோதமான ஒரு பிராணி மாதிரி இருக்கிறாங்க அவனும், புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் தன்னை அழகாக ஞானமாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். காரணம், அவர் இதிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த சாயலைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். இந்த ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றாதீர்கள். ஆமேன். அது ஆண்டவர் எவ்வளோ கோவம் வந்துச்சு. இந்த ஆலயத்தில் என்ன பண்ணக்கூடாது? நம்ம கல்லர் குகையாக, வியாபார ஸ்தலமாக மாற்றாதீர்கள். அப்போ எப்படி நம்ம அந்த சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும்? ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய சாயல் என்பதை உணர்ந்திருப்போமானால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவ சாயல் எப்படிப்பட்டதுங்க? பரிசுத்தம் உள்ளது. அப்ப நாம எப்படி இருக்கணும்? அப்ப அந்த சாயல் பரிசுத்தம் உள்ளது இருக்கணும். முதல்ல பார்த்தோம், அவருடைய சாயல் என்பது அவருடைய ஞானத்திற்குள்ளாக அவர் வாசம் செய்கிற ஒரு இடமாக இருக்கணும். இரண்டாவது காரியம், நமக்குள்ளே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். காரணம், என் பிதாவானவர் பரிசுத்தமாய் இருக்கிறார், அவர் சாயலிலே இருக்கிற நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு ஒரு அடையாளம். இப்படிப்பட்டவளை தான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், சோத்திரம் உண்டாவதாக. சரி, அடுத்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்ப தேவன் எப்படிங்க இருக்கிறாரு? அவருடைய சாயல் இருக்க. நம்ம எப்படி இருக்காங்க? இருக்கிறோமா? இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார். நம்ம அன்பா இருந்தால் நம்மளோட கூட இருப்பார். அன்பு இல்லாதவன்ட்டு அவருக்கு என்ன வேலை? ஆமே. அப்ப நம்மளோட கூட இல்ல இருக்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியுமா தெரியலையா? தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காப்பாத்திக்கணும். ஆமே. அன்னை தெரசா எதை பற்றியும் கவலைப்படலை இல்லைங்களா? ஒரு அருமையான ஒரு மனுஷன்கிட்ட போய், ஒரு பேக்கரிகிட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்கன்னு போய் கேட்கும்போது அவன் என்ன செஞ்சிட்டாங்க? காரி துப்பிட்டான். அந்த அம்மாவை காரி துப்பிட்டான். அப்போ சொன்னாலாம், அந்த அம்மா தொடச்சி சொன்னாங்களா, சரிப்பா எனக்கு கொடுத்ததை கொடுத்துட்டேன், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத கொடுப்பானா? ஆடி போயிட்டான். அதிகமான தொகையை கொடுத்தானா. அந்த அன்பு ஒரு மனிதனை மாற்றிடுது. அப்போ நம்ம இடத்துல இருக்க அன்பு மாறி இருக்குதா? ஆமே. தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை சாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அவரை சாகடிச்சிருக்கிறாருங்க. எதுக்காக? நான் கெட்டு போகக்கூடாது, நான் அன்பாக இருக்கணும். அதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கிறாருங்க? ஆமாம் ஆமாம் நம்ம தூக்கிட்டு சுற்றிட்டு அலையிறது கிடையாது. நம்ம அன்பாக இருக்கணும். நம்முடைய பழக்கம் இதுதான். என்னுடைய சாயல், தேவனுடைய சாயல் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் அன்புள்ளவனாக இருக்கிறேன். நான் எல்லாரையும் நேசிப்பேன். இந்த அவனை நேசிப்பேன், என் வீட்டில் மாமனை மட்டும் தான் நேசிப்பேன், மச்சானை நேசிக்க மாட்டேன். மாமா விட்டு பிள்ளைங்களெல்லாம் நேசிப்பேன், மாமனாரை இப்படியெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் எல்லாரையும் நேசிக்கணும். உன் சத்துருவையும் அப்படி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அன்பில்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவ சாயல்னா எப்படி இருக்கணுங்க? நமக்குள்ள அன்பு இருக்கணும். ஆமேன். பார்த்துங்க, அப்படி தேவ சாயல்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நம்முடைய ஆலயமாக, ஆமாம், கல்லர் குகையாக இல்லாமல் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அன்புள்ளவங்களாக இருக்கணும். யோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம், 4:17. மனுஷன் தேவனை பார்க்கிலும், அப்போ மனுஷனை காட்டிலும் யார் நீதிமானுங்க? தேவன் நீதிமானா இருக்கு. அதனால சொல்றாங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ நமக்குள்ள எதுக்கு அதை கேட்டுட்டு இருக்காருன்னு சொன்னா, நான் இன்னும் நீதிக்குள்ளாகவே வரணும். நீதினா என்னங்க? நீதினா என்ன? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ விசுவாசித்தான் என்ன சொன்னது? அல்ல, அது விசுவாசம்னா என்னது? நீதின்ற டப்பாருன்னு. இந்த விசுவாசம்னா என்னது? நம்புறதெல்லாம் கிடையாது. நம்புறது வேற, விசுவாசிக்கிறது வேற. ஆமே, நம்புறது வேற. நம்புறதுங்கிறது கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்காட்டாலும் போயிடுவாங்க. ஆனால் விசுவாசிக்கிற அவர் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார், அவ்வளோதான். அதுதான் நம்பிக்கை. அப்போ ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்னு சொன்னால், எதை பற்றியுமே இல்லை, அவனுக்கு பிளைண்டாக யோசிக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ரைட் ஆண்டவர் கிளம்பி போயிட்டே இருக்கிறார். அவர் எதையாவது கேட்டாலும், எந்த ஊருக்கு கொண்டு போகிற, அந்த ஊரில் தண்ணி இருக்குமா, இல்லை வேறு எதாவது ஆட்கள் இருக்காங்களா, அந்தரான காட்டில் கொண்டு விட்டுருவியா, எதையா கேட்டானாங்க? ஒன்றுமே கேட்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அப்போ அதுதான் அவனுக்கு நீதி. அப்போ என்னன்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிவது நீதி. கொஸ்டின் இல்லாமல் கேட்கணும், எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது. ஆமே, எதுக்கு இதை எனக்கு செஞ்சீங்கன்னா நம்ம யார்ட்டையும் என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவர் செஞ்சது தான். அது ஏன் இது நீங்கள் செஞ்சீங்க, அது நம்ம ஒரு கீழே இருக்கிற ஆள்கிட்ட கேட்க வேண்டிய காரியம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. அவர் என்ன வேணாலும் செய்வார், இல்லைங்களா? ஆசீர்வாதத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? புரியுதுங்களா? பேதுருவிட்ட என்ன சொன்னார்? ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆமே, அப்போ அவர் என்ன பண்ணாங்க? 2 படகு அமிழத்தக்கதான மீனை கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருங்க? ஏன் பின்னாடி வாண்டாரு? கொடுத்ததனா வித்துக்கு ஏதாவது பண்ணுறனே, அதெல்லாம் இல்லை. அவர் என்ன டிசைடிங்க அதுதான். நீ உன்ட்ட பிடிச்ச இல்லை, மீன் கிடைக்கல, மீன் கொடுத்துட்டேனா, அப்போ என்னை நம்பிட்டியா, வா என் பின்னாடிட்டார், முடிச்சு போச்சான். அது ஏன்னு கேட்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காரியம் நமக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார்னா, ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீதி இல்லாத காரியம் எது வேணாலும் நம்மளை செய்யலாம், கொஸ்டினே கிடையாது. என்னை கொன்று போட்டாலும், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், உன்மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொன்று போட்டு என்னை கொல்லணும்னு நினைக்கிறேன், கொண்டுட்டு போங்க ஆண்டவரே, நீங்கள் தானே கொல்றீங்க, நீங்களே கொல்லவும் முடியும், நீங்களே உயிர்ப்பிக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அதுதான் நீதி. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எதுங்க நீதியாக இருந்துச்சு? ஆண்டவரே, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கா. தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலை வணங்குவதும் இல்லை, சேவிப்பதும் இல்லை என்று ராஜாவாகிய நீர் அறிந்திருக்க கடவுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? ஏய், காப்பாட்டான்னு போட்டேன், ஆனா அதை நான் மட்டும் செய்ய மாட்டேன். ஏன்? அது ஆண்டவருக்கு விரோதமானது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. விக்கிரகத்தை வணங்காதான தூக்கி போட்டு போயிட வேண்டியதான். அது உங்க மாதிரி செய்யறாங்க, அந்த மாதிரியே வேண்டாம். அவர் மாதிரியே கிடையாது. அவர் மாதிரி செய்யணும் வெளிப்படுத்தல போட்டிருக்கு. அவருடைய வாயிலிருந்து என்ன இருக்குங்க? பட்டயம் வெளியில் வருதுங்கிறாரு. அவர் தலை எப்படி இருக்குங்க? பெரிய வெண்பஞ்ச போல். அதெல்லாம் எப்படி ஒரு உருவத்தை கொண்டு வர முடியுமாங்க? பார்க்க வேணாம், விட்டுருங்க அதை. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க? நீதி எது என்று சொன்னால், ஆண்டவர் எதை சொன்னாரோ அப்போ இதை சொன்னது தான், அவர் சொன்னது தானது.
அப்போ இந்த சொன்னதை நம்ம செஞ்சுறது தான். இது செய்யலைன்னா பாதுகாப்பு இல்லை. ஆமென் ஆமென். புரியுதா இப்போ? அப்போ அவருடைய சாயலா யார் இருக்கிறாங்களோ அதை தான் என் புள்ளங்கிற அடையாளத்தை அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. என்ன மாதிரியே இருக்குப்பா, அது என்ன மாதிரியே யோசிக்குதுப்பா அது, இல்லைங்களா? இந்த காலை தூக்கி போடுறதுல கூட நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இந்த காலை ஆட்டுறது பேர் அப்பா மாதிரியே காலாட்டுது. ஆமாம், அப்படியே அவங்க அப்பா மாதிரியே செய்கிற காரியம் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படியே வந்திருக்குது. அது மாதிரி பா என் மாதிரியே செய்கிறான் ஐயா, என் மாதிரியே அன்பு செலுத்துகிறான், என் மாதிரியே எல்லாருக்கும் அன்பாக பாராட்டுறான், என் மாதிரியே பரிசுத்தமாக இருக்கிறான். இதை பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு நாள் விட்டு விட மாட்டேன். ஏன்னு சொன்னால் பிசாசானவன் எப்பொழுது விழுங்குறான் என்கிற கட்சிக்கிற சிங்கம் போல் வாயே தேடி கொண்டான். ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துட்றாரு உடனே. அப்போ முதல்ல நம்ம ஆண்டவருடைய சாயலாக இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவரை போலவே இருக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு. இப்போ பாருங்க, உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உன் பின்வரும் தலைமுறைகளுக்கும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்ப இன்னொரு அடையாளத்தை பார்க்கிறாரு. அப்பா இவன் என் மாதிரி தான் இருக்கிறான், ஆனாலும் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானா? ஆமே, நல்லா தான் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கிறாங்க, ஆனோட உடன்படிக்கை பண்ணாத ஆளா இருக்கிறானே இவன். என்னுடைய ஜனமாக இருந்தால் என்னோடு கூட என்ன செஞ்சிருக்கணுங்க? உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விருத்த சேதனத்தின் மூலமாக ஒரு நித்திய உடன்படிக்கையை அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அதை பார்க்குறாரு. அடுத்து சாயலை பார்த்துட்டாரு. இப்போ அடுத்து பார்க்குறாரு, இவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானா, இவன் இஸ்ரவேல் தானா? அடையாளம் கண்டுபிடிச்சிடுவார். ஆமென். ரைட். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 3:21. இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிசை அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மல சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறார், விருத்த சேதனம். சரி, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமாப்பா இவெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க சரீரத்தில் ஒரு அடையாளத்தை வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ உள்ள ஆளுங்கள்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? இவெல்லாம் வேறு ஆள், இவெல்லாம் யூதர் கிடையாது, அதனால் இவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அது மாமிச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனோடு கூட செய்கிற நல் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஞானஸ்நானம்ங்கிறது என்னங்க? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் சொல்லுங்க. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைங்கிறது, இதுவரையும் நான் பாவியாக இருந்தேன், எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரை, இல்லைங்க எக்ஸ்சேஞ்சு. என்ன எக்ஸ்சேஞ்சுங்க? ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை. இல்லைங்க உடன்படிக்கைன்னு என்ன பண்ணும்? நான் காசு தரேன், உன் இடத்த கொடுக்குறியா? நான் காசு தரேன், நீ பிஸ்கெட் கொடுக்குறியா? இதானே உடன்படிக்கை. அதான் எக்ரிமெண்ட். அதான். அப்போ இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம். நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கோம்? நான் என்னக்கிட்ட இருக்கிற விலையேறப்பட்ட பொக்கிஷம் என்னதுங்க? பாவம். இதை பூரா உன்ட்ட என்ன செஞ்சிடறேன்? நீ உன்ட்ட கொடுத்தா நீ எப்படியா நாசமாக போயிரு. பிரச்சனை அப்படி தான் போனார். ஆமாங்க, அடிபட்டு கேவலப்பட்டது எதுக்குங்க? நம்ம கொடுத்தா பாவம் தான். அவர் தன்னாலெல்லாம் பாவம்லாம் செய்யலை. நம்ம பண்ணுற வேதனையை பூரா அவருக்கு அவமான நாசமாக போன காரியம் அவருக்கு தான் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் கொடுத்தா அவர் என்ன ஆகுறாரு? அந்த அடி வாங்கியிருக்கிறாரு. ஆமென். அவர் ஏதாவது திரும்பி கொடுக்கணுமே, என்னத்தை கொடுப்பாரு? அவர்கிட்ட என்ன இருக்குது? காசு இருக்குதா? பணம் இருக்குதா? என்ன தாங்க இருந்துச்சு அவர்கிட்ட? அவர்கிட்ட என்ன இருந்துச்சு?
இப்போ தானே பேசிட்டு இருந்தோம் அதை பற்றி. பரிசுத்தம் அவர்கிட்ட இருந்தது. நீங்கள் பாவத்தை கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும்? அப்போ அதுதான் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இந்த பரிசுத்தம் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ அவர் பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு, எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் உடன்படிக்கை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பாஸ்டருக்கு வேறு வேலை போலப்பே இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்தியா, கம்யூனியன் எடுக்க மாட்டேங்கிறே, நீ ஞானஸ்நானம் எடுத்தியா? இதே பொழப்பாக இருக்குது. பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். பாஸ்டர், எடுத்துக்கிறியா? சரி வா, என்னைக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் என்னைக்கு வேணாலும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வா, போட்டு தோட்டில் போட்டு கொண்டு ஒரு முக்கிட்டோன்னு என்ன பண்ணிச்சுங்க, அப்பா இனிமேல் ஒரு தொல்லை இல்லை. இனி கம்யூனியன் சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டு வாங்கினோமா போனோமா. ஐயா, இது எக்ரிமெண்ட், இது பிரேக் டவுன் ஆகும். ஆமாம், ஒருத்தட்ட ஒரு இடம் வாங்குகிறோம், 6 மாதம் டைம் போட்டு கொடுக்குறான். அந்த 6 மாதத்தில் காசு கொடுக்கலன்னா அந்த எக்ரிமெண்ட் என்ன ஆகுங்க, பிரேக் ஆகி போயிடும். அப்புறம் என்ன பண்ண முடியாது, திரும்ப கிளைம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ உடன்படிக்கை என்ன பண்ணிருக்கணும், புதுப்பிக்கப்பட்டே கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு முறை ஞானஸ்நானம் எடுத்தால் முடிஞ்சு போச்சுரா கதைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது. ஆமாம், இது இடையில பிரேக் டவுன் ஆன போன ஆட்களும் நிறையாக இருக்கிறார்கள். அப்படி பிரேக் டவுன் போனால் ஆனால் என்ன பண்ணிடுறாரு ஆண்டவர், பிரேக் டவுன் பற்றி அவருக்கு நமக்கு தொடர்பு இல்லைங்க. இப்போ தொடர்பு இல்லைன்னா நமக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஆமாம், எந்த இதெல்லாம் கொண்டு வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கிறாரு ஒரு ஆண்டவர். நம்மளை ஒரு நிம்மதியாக இருக்க விட மாட்டார். கிறிஸ்தவனா நான் வரேன்னா வந்தால் உட்காந்தோமா, பைபிள் வாச்சோமா, ஒரு பிரசங்கத்தை காட்டோமா, போனோமான்னு இல்லாமல் இவர் என்னடானா சாயெல்லாம் வாங்க, அதை வாங்க, உடன்படிக்கை, இதெல்லாம் எதுக்குங்க? நமக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு நம்ம காஸ்ட்லி ஆகணும்ல, நம்ம விலையேற பெற்ற ஆகணும்ல. ஆமாம், அப்படி விலையேற பெற்றலாம் இருந்தால் தான் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமாம், சோத்திரம் உண்டாவதாக. அடுத்து மார்க் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். மார்க் 14:24. அப்பொழுது அவர் இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்றாருங்க, ஒரு புது உடன்படிக்கை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். எதுங்க புது உடன்படிக்கை? அவருடைய ரத்தம் புது உடன்படிக்கை. ஆமேன். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது கூட சொல்றாரு இல்லைங்களா, திருவிருந்துக்கான பாரியத்தை பண்ணும் பொழுது இது புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறாரு. அந்த ரத்தத்தை பானம் பண்ணணும். கம்யூனியன் சர்வீஸ் என்ன பண்ணணுங்க? ஆமாம் ஆமாம், அது அந்த கம்யூனியன் சர்வீஸ் எடுத்திருந்தால் தான் அதோடைய தெரியும், அதோடைய பலன் என்னங்கிறத இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் தான் அவர் சொல்கிறாரு. அவர் இல்லையா, நீ அபாத்திரமாக அதை சாப்பிட்டினாலும் மீனா போய்விடப்பா, மரணத்திலும் சில பேர் வியாதியிலும் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த அந்த பரிசுத்தமான அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இது இரத்தத்தாலான ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரத்தத்தினாலாகிய ஒரு உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த அளவிற்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் நம்மளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்போ அது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கணும். ஆமென். இப்போ முதலாவது நாம் பார்க்குறது அவருடைய சாயலாக, அவருடைய குணத்தோடு கூட, அவருடைய நீதியோடு கூட, அவருடைய பரிசுத்தத்தோடு கூட அவரை போலவே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற காரியம் அவருடைய சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பை போலவே நாம் இருக்கணும்னு. 2வது காரியம், அவருடைய உடன்படிக்கையில் அவருக்கும் நமக்கும் இல்லை ஒரு உடன்படிக்கை, இரத்தத்தாலானாகிய உடன்படிக்கை. ஆமென். அப்பா, உங்கள் சொந்த அப்பா பேர் அதில் போட்டிருக்கீங்களா? அப்படிங்களா? வேதத்தில் நிறைய இடத்துல உங்கள் சொந்த புருஷருக்கு அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இது என்ன வம்பு இழுக்கிற வேலையாது? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு எதுக்குங்க அது பைபிளில் போட்டிருக்கு? புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு போட்டிருக்கலாம். ஆண்களுக்கு இதில் பைபிளில் எப்படி போட்டிருக்குங்க? எல்லாரையும் புருஷன் தான் போட்டிருக்கோம். ஆனால் சொந்த புருஷன் என்னதுங்க? இந்த பழைய கிராமத்துலலாம் ஆட்கள் எங்கள் வீட்டு ஆளுன்னு சொல்லி எங்கள் வீட்டு ஆம்பளை ஆளுமாங்க. ஒரு இது அது யாருங்க? அது எங்கள் வீட்டு ஆம்பளை ஆளுங்க. அப்போ உரிமை எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுதாங்க, இது எங்கள் வீட்டு ஆளு. அந்த உரிமையோடு கூட நம்ம என்ன செய்யணுங்க?
நம்ம மாறிக்கணும். எங்கள் வீட்டுக்காரெலாம் உடன்படிக்கை பண்ணுங்க. என்ன ஆச்சுங்க? அவர் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அதனால் எங்கள் வீட்டுக்காரர். பேர் என்னங்க? பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வாடா போடலாம் பேசிக்கிறோம். ஏங்க உங்கள் பேரை சொல்லக்கூடாது? அவ்வளோ ஹானர், ஒரு மரியாதைக்காக என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பைபிள் அழகாக சொல்லியிருக்கிறது, சபையானது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் சொந்த புருஷருக்கும். அப்புறம் ஆம்பளைகளுக்கு என்ன சொல்லியிருக்கு? இல்லை, அந்த வசனத்தில் சொல்லுங்க. இதா சபையான கர்த்தர் என்ன பண்ணாரு? நீங்கள் சபை மேலே எப்படி அன்பு கூறுகிறது போல, ஆமாம், அவங்க மனைவி மேலே என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். இப்போ இதெல்லாம் எதில் இருக்குதுங்க? இதுதான் நீதி. ஆமே. அப்போ நீதியாக நடக்கணுமா வேணாமா? அப்போ இதுதான் உடன்படிக்கை. இதுக்குள்ளே தான் நம்ம போயிருக்கிறோம். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு குடும்பம்னா என்ன? மனைவி கணவன்னா யார்? பெற்றோர் பிள்ளைகள்னா யார்? எஜமான் வேலைக்காரனா யார்? சபை விசுவாசினா யார்? எல்லாத்துக்கும் இதில் என்ன இருக்குங்க? ஆமாம், நமக்கு எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வாசித்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுங்க? ஆமாம், வாசித்தா மட்டும்தான் தெரியும். வாசிக்கலைன்னா நமக்கு தெரியாது. அப்படிதானே? சரி, தெரியும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தரும் வாசித்தா தான் தெரியும்னு சொல்கிறீங்க. சரி, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்த்தோம், உடன்படிக்கையினுடைய ஜனங்களாக இருக்கிறோமா என்று பார்க்குறார். என் பிள்ளை மாதிரி தான் தெரியுது, ஆனால் என்னோட உடன்படிக்கை பண்ணானா? இந்த பேர் மாற்றிக்கிறதுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆமே, நம்ம இந்த பேரை மாற்றிட்டா மட்டும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பேர் மாற்றினாலும் பேரை மாற்றினாலும் சரி, எக்ரிமெண்ட் இங்கே இருக்கணும். ஆமே, ஆமாம், இந்த எக்ரிமெண்ட்டை பார்த்தா ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமாம், என் மாதிரியே தான் இருக்குது, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருக்கானே, அந்த உடன்படிக்கை. சரி, மூன்றாவது ஒரு காரியம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். என்னங்க, முதலையும் நான் தான் பிள்ளைகள்னு சொன்னோம், இப்பவும் பிள்ளைகள் சொன்னோம். இல்லை, இப்போ அவருடைய பிள்ளைகள்லாம் எப்படி வாசிக்கலாம்? யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். யார் மேலே இது சொன்ன? யார் மேலே நாமத்தின் மேலே விசுவாசம்? இயேசுவின் நாமத்தின் மேலே நீங்கள் விசுவாசம் இருக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆமே, ஆமே. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ராத்திரி பூரா பட்டாசு வெடித்து யாரையே தூக்கிட்டு அலைஞ்சா என்ன? அவரை ஏற்றுக்கிட்டு அவரை தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ சொந்த புருஷன் அவர் தான் சொந்த புருஷர். அதுக்கப்புறம் அப்புறம் எட்டி பார்க்குற வேலை அருவருப்பு இல்லையா? அதாங்க வேதம் சொல்கிறது. அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? அவரை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு தான் பிள்ளை. பாக்கியெல்லாம் ஒரு பிள்ளையும் கிடையாது. நான் ஒரு மாதிரியை வச்சுருக்குறோம், நான் அவங்க ஓப்பிடியார், அவங்க கொழுந்தனார், அவங்க நாத்தனார், ஒரு நேரம் நீங்கள் சேவிக்க வேண்டாம். அவர் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். கடவுளுங்கிறது ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவருக்கு அதெல்லாம் சொந்த பந்தம்லாம் கிடையாது. ஆமே, ஆமாம், சொந்த பந்தம்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துடும் சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? தெரியும் அவருக்கு. எனக்காக வேண்டிக் கொண்டு எங்கிட்ட ஒரு சந்து பொந்தில் வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன சொல்லிட்டாரு? ஐ ஆம் த காட், நானே தேவன், நான் மட்டும்தான் தேவன், வேற யாரும் இல்லை. அதை தான் கரெக்டாக சொல்கிறார் அவர். என்ன என்று உனக்கு ஒரு தேவன் உண்டாக்க வேண்டாம், அப்புறம் ஏங்க அடுத்த அவரை கும்பிடணும்? அப்போ கும்பிட்டா நீ அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் அவருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? ஆமே, ஆமே, அப்படி தானே சொல்லணும். நம்ம பிள்ளையா இருந்தால் வீட்டுக்கு நேராக வந்துடணும். இது பாட்டுக்கு வேற எங்கேயாவது சுற்றி இருந்து என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரீட் பாய்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? இது இல்லைங்க, அது தெருவில் பிள்ளைங்க, அது யார் வீட்டு பிள்ளையே தெரியலங்க. இது என் பிள்ளையா இருந்தால் எங்கே வந்துடணுங்க? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையானா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து நிற்கணும். அப்போ தான் தெரியும் அவருக்கு, என் பிள்ளை வந்துருச்சே. ஆமே, அப்போ அப்பா பிள்ளையா இருந்தால் எங்கே வருங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும். அப்பா பிள்ளையா இருந்தால் ஏற்றுக்கொள்ளனா வேறு ஏதோ ஒரு காரணமாக இருந்தால் பரவாயில்ல. பொதுவாகவே வராமல் இருக்கிறோன்னு நினச்சா அப்பா பார்த்துருவாரு, இது நம்ம பிள்ளை இல்லைப்பா, அது
இது அப்பப்போ வேற எங்கேயோ போயிட்டு வருது, நம்ம பிள்ளை மாதிரி அடையாளம் தெரியல. சோத்திரம் உண்டாவதாக. ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 14 to 16. மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ அப்பாவுடைய பிள்ளையாக இருக்கணும்னா நம்ம யாரால் நடத்தப்படணுங்க? அதில் என்ன போட்டிருக்கு அதை தான் சொல்லணும். தேவனுடைய ஆவியினால். அப்போ எல்லாம் அப்படியே ஷார்ட் பண்ணி சொல்லிடுறோம் இல்லைங்களா? இந்த மெசேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தேங்க்ஸுக்கிறது என்ன பண்ணுவாங்க, அப்படி ஏதாவது ஷார்ட்டாக போடுறது. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டை காஞ்சி போய் நிற்கும். எனக்கு ஒருத்தர் போட்டு வச்சுருக்காங்க, என்னென்னு இன்ன வரல எனக்கு தெரியல. இல்லை அது என்னமோ என்னமோ போட்டு வச்சுருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. அது எதுக்கு போட்டாங்க என்னன்னு தெரியல, தப்பி போட்டாங்களான்னு தெரியல. அது மாதிரியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம எப்படி இருக்கணுங்க? அவருங்க ஆவியினால் நடத்தப்படணும். அவங்க பிள்ளைன்னா ஆவியினால் நடத்தப்படணும். நம்மள்ட்ட ஆவி இருந்தால் தான் நம்மளால் நடத்தப்பட முடியும். அதுக்கு தான் சொன்னார் ஆண்டார், நான் உன்னை திக்கட்டவனா விடலைப்பா. சொல்லுவாங்களே அனாதை பிள்ளை மாதிரி உன்னை விட்டுட்டு போயிட்டோமே. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அழகாக பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கி பரிசுத்த பிள்ளைகளாக பெற்றெடுத்து அனாதையாக விட்டுட்டு போல. அதுக்காக ஒரு தேற்றரவாளன் என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நம்ம அடுத்து அவர் செக்டாருக்கு போயிடணும். அப்போ அந்த ஆவியானவரை நடத்தப்பட்டாதான், சொல்லுங்க வாசிங்க, அதில் தான் பார்த்தீங்களே, அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவியில் நடத்தப்படலைன்னு சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளை இல்லை. நானே நடத்திக்கிறேன், என்னையே நான் என்ன நினைக்கிறேன்னு அதை அப்படி தான் நடப்பேன். ஆண்டவர் சொல்கிற பற்றி அதை பற்றி ஏன் கவலை? அது மாதிரிலாம் நடக்க முடியுமாங்க? நடக்க முடியாத ஆண்டவர் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, வாசிங்க அந்தபடி. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க எப்ப ஆவியில பிள்ளையா இருக்கிறீங்களோ அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? அப்பான்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை உடையவங்களா இருக்கிறீங்க. ஆமே, ரோட்டில் போகிறவங்களாம் நம்மளை அப்பான்னு சொல்லலாம், அப்பா மாதிரி தான். ஆனால் அப்பாவா ஆக முடியாது. ஆனால் நான் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுபிகாரம் எனக்கு வரணும்னு சொன்னால் நான் ஆவியினாலே நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆவி என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட, வாசிமா தொடர்ந்ததை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தன்னுடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ நமக்கு யார் விட்னஸ் கொடுக்குறதுங்க? நம்மளும் சும்மா அப்பா பிதாவே அன்பான தேவான்னு சொல்லி நானும் கடவுளை அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன். அவர் பிள்ளை தாங்க, அவர் பிள்ளை தானே கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? விட்னஸ் இருக்கா? ஆமே, ஒரு சாதாரண சிம் வாங்கினா கூட என்ன இருக்குங்க, உங்கள் ஆதார் இருக்கான்னு கேட்குறாங்க. நான் ஆண்டோருடைய பிள்ளைன்னு சொன்னால் நமக்கு ஆதார் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ யார் அது? ஆவியான வந்து சாட்சி சொல்லணும். அப்போ ஆவியானவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அவர் எப்படி சாட்சி கொடுப்பாரு? இப்போ இதுக்கு தான் ஆவியானவர் பெற்றிருக்கேன், ஆவியானவர் பெற்றிருக்கேன், ஆவியானவர் பெற்று அவராக வரமாட்டாரா? அவராக வரமாட்டார். நீங்கள் விருப்பப்பட்டால் தான், வாஞ்சிச்சா தான் வருவார். உட்காந்து 10 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அந்த ஆளுங்க. இல்லை வேலை ஏற்றாளுங்களா? 10 நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்கல்ல, 120 பேர் கூடி ஒரு இடத்துல உட்காந்துட்டு எப்படி தான் உட்காந்துருந்தாங்களோ தெரியல. ஆமே, பைபிள் அப்படி தாங்க இருக்கு. 120 பேர் மாடியில் உட்காந்து ஒரு மனை போட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே நீர் கொடுக்குற பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ன, தேற்றவில் என்ன, நாங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லிங்களே, அது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அது உங்களுக்கு என்னன்னே தெரியல. என்னவோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. டமால் டுமில் வந்து என்ன செஞ்சுறாருங்க? பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வர, அவங்க வாஞ்சையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. இன்றைக்கி நம்மளுடைய விருப்பத்தின்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் வருங்க. வாங்க ஆண்டவரே அப்படின்னா தப்புக்குன்னு கூப்பிட்ற அளவுக்கெல்லாம் நம்ம வீட்டு பண்டாக்காரர் கிடையாது. அவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். அவர் ஒரு தேவன். அவரை எப்படி கூப்பிடணுமோ அப்படி தான் நம்மளை கூப்பிடணும். ஒரு வாஞ்ச மன விருப்பம், ஆண்டவரே அந்த இடத்துல திக்காட்டவனாக இருக்க, ஆண்டவரை என்னை நடத்துறதுக்கு ஆவியானவர் என்னோட வாங்கன்னு சொல்லி
நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ளே வருவார், அடையாளத்தோடு கூட வருவார். அவர்தான் நாம் பிள்ளை என்பதை சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 36வது வசனம். 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்திலே விசுவாசமாயிருங்கள். இப்போ அது என்ன சொல்லியிருக்கு? ஒளி உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் ஒளியினுடைய பிள்ளைகளாக. அப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறாங்க? வெளிச்சமாக இருக்கிறோம், இருள் கிடையாது. ஏங்க, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசமாக இராதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருட்டா இருக்கிறவன் அல்ல. எனக்கு சுவிசேஷம் வெளிச்சம் போட்டுருச்சு, சுவிசேஷத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரட்சிப்பை நான் பெற்றுக்கிட்டேன், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நான் மாறி இருக்கிறேன், ஆகவே நான் ஒளியாக இருக்கிறேன். ஆமென். இந்த ஒளி எங்கே இருந்துங்க வந்துச்சு? யோவான் 1:4 எடுத்து வாசிங்க. அதனாலதான் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாக. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் இருந்தபடினாலே அது மனுஷரை ஒளி கொடுக்கக்கூடியதாய் மாற்றியது. அப்போ அவருடைய பிள்ளையாய் இருந்தால் எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அந்த இயேசு ஒளியாய் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இப்படி நம்ம முதல்ல பார்த்தோம். முதல்ல அவருடைய சாயலாக இருக்கிறோமா, அடுத்து அவருடைய உடன்படிக்கையில் இருக்கிறோமா, மூன்றாவது காரியங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தோம். இதுலாம் நம்ம இருந்தால் தான் ஓர் அளவாவது நம்மளை என்ன பண்ணுவாருங்க, கண்டுபிடிச்சிருவார். இதுதான் நம்மளுடைய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம், பிசாசுக்கிட்ட ஒப்பு கொடுத்துறான்னு சொல்லி நம்மளை சுற்றி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த முத்திரையை ஒருத்தம் கூட உடைக்க முடியாது. ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறார். ஆமென். இல்லை, அதை அவர் லாக் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண முடியாதுங்க. ஆமாம், ஒருத்தனும் திறக்க முடியாது. நம்மளை சுற்றி வேலி போட்டு லாக் பண்ணிட்டா என்ன ஆகுங்க, ஒன்றும் வெளியே வராது. அப்போ நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு. ஆமாம். இப்போல்லாம் நம்மகிட்ட பாதுகாப்பு இருக்குதா என்னன்னு தெரியல. ஆமாம், நமக்கு என்ன தான் எது கட்டி வச்சுருந்தாலும் கேமரா வச்சுருந்தாலும் அவன் பாட்டுக்கு தும்பாக்கிறான், டம் டும்னு சுட்டுட்டு அவன் பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. நான் தேவை பண்ணிருந்தாருன்னு வச்சுங்க, ஆமாம், எப்படியாவது நம்மளை என்ன செஞ்சிருவார் ஆண்டவர். ஆமாம், அதற்கேற்ற காரியங்களை ஆண்டவர் செஞ்சு வச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனம். நம்ம அப்படியே அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனதுக்குள்ளே நம்மளை கொண்டு வருவதற்கு. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே பாருங்க, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அழகா, கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, ஆமாம், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்து. நீங்கள் யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ எப்படா நீ பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னால் அவன் எல்லாரோடையும் ஒட்டி போக மாட்டான். ஆமாம். பாலாக்கு பிள்ளையாம் தீர்க்கதரிசியை விட்டு சபிடான்னு சொல்லும் பொழுது அவன் பார்த்து கையை உயர்த்துறான், இடத்த பார்க்குறான். ஏய், இவங்க ஜாதிகளோட கலவாத ஆளுங்கப்பா, இவன் வித்தியாசமான ஆளுங்க, இவனை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். யாரால? பாலாக்குக்கு தெரியுது பிள்ளையாம் யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவன் ஆசீர்வதிப்பான், சபிச்சானா சபிக்க போட்டு போகணும். அவனாலேயே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? அது அவருடைய ஜனம். அப்போ அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது எத்தனை பிழையாம் வந்தாலும் உங்களை சபிக்க முடியாது. ஆமீன். வாசல்ல எலுமிச்சம்பழம் கட்ட வேண்டாம், தகடு தாயத்து வைக்க வேண்டாம். ஏன்? ஆண்டவரே பாதுகாப்பு வச்சிருக்காரு. இதெல்லாம் இந்த புருடாலாம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் தூக்கி கலட்டி வெட்டி விட்டேஞ்சிருங்க. அப்படி இருந்துச்சுன்னா கூட வீட்டில் ஏன் ஆண்டவர் இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட எந்த வீட்டிலும் சங்கார தூதன் வரவில்லை. சீல் பண்ணியாச்சத. அந்த வீடு பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கிறது. ஆமாம். அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு வீடாக நாம் மாறுகிற வேண்டுமானால் அவருக்கேற்றவர்களாக பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக என்னுடைய இருக்கும்படிக்கு உங்களை பிரித்தெடுத்தேன். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது?
இல்லைங்க, சும்மா தாங்க இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடினேன். எல்லார் வீட்டிலையும் இன்னைக்கு விருந்தாளியை கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கிறாங்க. ஏன்யா? எங்கள் ஊரில் திருவிழா. அப்பா அது உனக்கு இல்லைப்பா, அது நீ யாரையும் கூப்பிடாத, அவங்க மாதிரி நீங்கள் செய்யாத. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவங்க செய்கிறான்னு செய்யாத. ஆமே, இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணோம். ஐயா, எல்லாரும் விக்கிரகத்தை கொண்டாடுற மாதிரி கிறிஸ்தவ விக்கிரகத்தை கொண்டாடுறேன்னு வேணாம். நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், உனக்கு அது இருக்கக்கூடாது, நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறோம். ஆமே, அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவர்களை பார்த்து தான் இது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் ஆண்டவருக்குன்னு வைராக்கியம் செப்பரேட் ஆகிறாங்க. மற்றவங்க மாதிரிலாம் நான் இருக்க முடியாதுன்னு சொன்னால் என்னை நான் தனிமைப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டுங்கிறனா தனிமையாக கிடையாது. நமக்குள்ளே இத்தனை பேர் இருக்கிறோம் விசுவாசி, நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் நல்லா தான் இருக்கணும். ஆமே ஆமே, நல்லா பேசிக்கலாம், நல்லா ஃபோன் பண்ணி, நல்லா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஜோம் பண்ணுமா சொல்லுங்கள், ஜோம் பண்ணுறேன், நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா, என்ன படிக்குது, ஒருத்தர் விசாரிச்சுக்கலாம். ஆமே, நம்ம தெரிஞ்சவங்களா பார்த்து விசாரிக்காதீங்க, எல்லாரையும் பார்த்து விசாரி, யாரெல்லாம் ஃபோன் நம்பருக்கு போட்டு விசாரிங்க. நாம் மகிமைப்படுவதை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பாருங்க, அவர் ஆண்டவர் சொல்றாருங்க. அவரு, நீ முதல்ல என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் பிரித்து எடுத்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னை நான் மீட்டுக்கிட்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யா, உன்னை யார் தொட முடியும்? ஆமே, நீ இன்னார் பிள்ளை தெரியுமா? உன்னை யாராவது தொட முடியுமா? நீ இன்னைக்கு எல்லாம் அப்படியே மாறு தட்டி சொல்கிறாங்க இல்லையா, நான் யார் பிள்ளை தெரியுமா? நீ நம்ம தான் சொல்லணும், நான் யார் பிள்ளை தெரியுமா? இந்த உலகத்தையே உண்டாக்குனுடைய பிள்ளை நான் தான்டா. அதான் நமக்கு பெருமையான காரியம். அதை தான் அவர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன், அதனால தான் உன்னை நான் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். ஆமே, எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க நம்மளை, எவ்வளோ பாதுகாப்பாக, எவ்வளோ அரவணைச்சு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ப்ரீசியஸ், நம்ம அந்த அளவுக்கு மதிப்பு மிக்கவர்களாக நாம் தான் மாறணும். அவர் மாற்றிட்டு இருக்க மாட்டார், நம்ம மாறணும். நம்ம மாற ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ இது ஏன் பிள்ளையாச்சுன்னு சொல்லி தூக்கி கொண்டு நம்மகிட்ட வச்சு பிரித்தெடுத்து நம்மளை அழைச்சி என்ன சொன்ன, நீ என்னுடையவன்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தனக்குள்ளாக வைக்க விரும்புகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு. ஆமாம், அப்பா நான் உன்னை எதுக்கு தெரியுமா ஏற்படுத்தினேன்? நீ கடிக்கொணுக்கிட நாடா ஏற்படுத்தினேன். ஆமே, சொன்னாங்கல்ல, உனக்கு என்னத்துக்கு தாண்டா பெத்தேனே தெரியலன்னு சொல்லி. ஆமாம், சில பெற்றோர்கள் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எதுக்கு தெரியுமா பெத்தேன்? நீ கனி கொடுக்கணும் தாயா பெற்றிருக்கிறேன். ஆமே, அந்த கொடுக்கணும். ஆண்டவர் எப்படி இருக்கா, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் என்னுடைய சீசர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி. ஐயோ இதெல்லாம் எங்கேயா இருக்கு? இதெல்லாம் எனக்குள்ளே தான்ப்பா இருக்கு. இதை தான் நீ கொடுக்கறது தான்ப்பா உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கொடுக்கறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, அன்பை கொடுக்கறது சந்தோஷமாக இருக்குது, சமாதானத்தை கொடுக்கறது சந்தோஷமாக இல்லை. அப்படியே ரொம்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்துருக்குறோம். யார் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, அப்படியே முறைச்சிக்கிட்டு. ஏன் முறைக்க, என்ன முறைச்சிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் பார்த்தா ஒரு எலாஸ்டிக் ஸ்மெல் சொல்லிட்டு போங்களேங்க. புரியுதுங்களா? ஒரு அருமையான ஒரு ஒரு அந்த யூடியூப்பில் இருக்கிற ஒரு பிரசங்கியார் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. வெளியில் இருக்கிற பிரசங்கர், இந்து இதில் பிரசங்கம் பண்ணுறவர் சொல்கிறாரு, நான் வெளிநாடு போனேங்க, அங்கே போகிறவன்லாம் பார்த்தா யாருன்னே தெரியாது, குட் மார்னிங்ட்டு போகிறான். யார் தெரியுமா? தெரியாது. அவன் எல்லாரும் பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கான். ஏன்? அவனுடைய அன்பு பாரு, அவனுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. குட் மார்னிங்ப்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு போகிறான். அவனுக்கு ஒரு ரிலாக்ஸன் ஆயிடுது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தனை பார்த்து சோத்திரம் சொல்கிறது கூட என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறது மாத்திரம் இல்லை. பிரைசலாட், இது என்ன ஐட்டம்னு தெரியல, இதெல்லாம் பிரைசலாட் கிடையாது. நீ யாருக்கு சொல்ற? கர்த்தருக்கு சோத்திரம் இப்படியா செய்வாங்க? கொஞ்சம் அநியாயமா இல்லை? கர்த்தருக்கு சோத்திரம் இப்படி தான் பண்ணணும். கர்த்தருக்கு சோத்திரம், பிரைசலாட், அது இங்கிலீஷில் இல்லைன்னா அது கூட போகிறதில்ல. பிரைசலாட் பிரதர், பிரைசலாட் சிஸ்டர், விளங்கவே விளங்காது. இது
நம்ம எதுக்கு சொல்லணும்னே தெரியல. அதுக்குரிய மரியாதை கொடுக்கணுங்க. கடவுள்னா நான் பிதாவான எனக்கு கொடுக்குற கனம் எங்க? நான் எஜமான எனக்கு கொடுக்குற மகிமை எங்க? அப்போ பிரைஸ்லானா மற்றவங்களை பார்த்து நான் பிரைஸ்லாட். அப்போ முன்னாடி இருக்கவங்களாம் சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம்னு சொன்னாங்க. அப்போ கையெடுத்து கும்பிட்டா தான் என்னங்க? ஆமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையெடுத்து ஏன் கும்பிடணும்? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கை அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கெல்லாம் கையை வச்சுருப்பாங்க, அது வேற கதை. இப்படி கையை வைக்கிறதுல ஏதாவது தெரியுமா? என்னம்மா தாழ்மைன்னா எப்படி சொல்கிறீங்க? தாழ்மைன்னு கிடையாது. என்னம்மா சரண்டரிங்கிறது வேற. இன்னொன்று யாராவது தெரியுமா? இந்த கை எதுக்கு பயன்படுத்துவோம்? சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம், இதை சுத்திகரிக்க பயன்படுத்துவோம். ஆமே. 2 கரமும் எனக்கு ஒன்று தான். புரியுதுங்களா? நீ யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான்ப்பா. சோத்திரம். இதுக்கு தான் அந்த அப்படி கும்பிட்ற காரியம். ஆமேன். இதெல்லாம் எங்கேருந்து பார்த்தேன்னு கேட்குறீங்களா? எல்லாம் அங்கங்கே அப்படி போட்டு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறது தான். சோத்திரம் உண்டாவதாக. அதனால் நம்ம சொல்லும்போது நல்லா சொல்லுங்கள், தயவுசு சொல்லுங்கள். சோத்திரம்னு வாயால் சொல்லிட்டு போயிடாங்க. 2 கையை கூப்பி சோத்திரம் சொல்லுங்கள். சொல்ல முடியலையா பேசாமல் நல்லா இருக்கீங்களான்ட்டு போயிருங்க. ஆண்டவரை கொண்டு கூப்பிட்டு இழுக்காதீங்க. அவரு பேசாமல் தான் இருந்தார். ஆமே. நல்லா இருக்கீங்கன்னு போனால் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வாயிலே சொல்லிட்டு போயிடலாம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கர்த்தரை இடையில கூப்பிட்டு அவரை வம்புளுக்கு இழுத்து அவரை அவமானப்படுத்தி இது தேவையாது. ஆமே. இனிமே சோத்திரம்னு சொன்னீங்கன்னா இப்படி சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிருங்க. நல்லது. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 19வது அதிகாரம் 20வது வசனம். 6:19-20. சோத்திரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே. நம்ம சரீரம் எதுங்க? நம்ம இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இது என்ன தெரியுமா? அது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ நீங்கள்லாம் யாராக இருக்கிறாங்க? ஆலயமாக இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் ஒன்று கூடுகிறதுனால இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? தேவாலயம். ஆமென். சும்மா சாதாரணமாக இருந்தால் ஒரு இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சேப்பல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கத்தீட்ரல்னா பெருசு. அது மாதிரி நம்மெல்லாம் அங்கங்கே என்ன பண்ணுறாங்க? சேப்பலாக இருக்கிறோம். எல்லாம் ஒன்று கூடுனாலும் நம்ம எப்படி இருக்கோங்க? பேராலயமாக நம்ம என்ன செஞ்சுட்டாங்க? மாறி இருக்கிறோம். அப்போ ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைகளை வந்துட்டாங்களோ, நீ உனக்கு சொந்தமானவன் இல்லைப்பா, நீ ஆண்டவருக்கு தான் சொந்தமானவங்க. ஆமே. அதனால தான் அவர் பாதுகாக்கிறார். ஆமே. எதனால? தொடர்ந்து வாசிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்ம கிரயத்துக்கு நம்மளை வாங்கிட்டார் அவரு. அது அவருடையதான் மாறினதுனால அவர் நம்மளை என்ன செய்கிறாருங்க? பாதுகாக்க வச்சிருக்கிறாரு. அது தேவனுக்கு உடையவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அவருடைய சாயலினாலே, அவருடைய உடன்படிக்கையினாலே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே அவருடைய என்ன பண்ணுறாங்க? உடையவர்களாக, அவருக்குரியவராக நாம் மாறினபடினாலே நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் இந்த இடத்த விட்டு நீ நகரலன்னு சொன்னால் உங்களை ஒரு காரியம் உங்களை என்ன செய்யாதுங்க? தொடவே தொடாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் விழுந்து போகாது. ஆமே. ஆமேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதனால் நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் விட்டு, தாய் தன் பாலகனை மறந்தாலும், அப்படியெல்லாம் நிறைய வசனங்கள்லாம் படிக்கிறோம். அப்போ நம்ம விட்டு விலகாதவன எப்போ இருப்பான்னு சொன்னால், அவருக்குள்ளாக இருந்துட்டோம்னா, அவருடையவர்களாய் மாறிட்டோம்னு சொன்னால் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார், பாதுகாக்கிறவராக இருக்கார். ஆமே. தலைகள் தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா?